عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فصل لربك وانحر. آمنا بالله. قال النبي صلى الله عليه وسلم: إن الله كتب الإحسان على كل شيء، فإذا قتلتم فأحسنوا، وإذا ذبحتم فأحسنوا في الذبح، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, குர்பானியினுடைய மகிமைகள், அதன் தொடரில் நாம் இன்று குர்பானியினுடைய சட்டங்களை கொஞ்சமாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். மேலான பெரியவர்களே, குர்பானி என்பது அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத் தரும் அமல். அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தக்வாவை பார்க்கிறான், நம்முடைய மன தூய்மையை பார்க்கிறான். நாம் எப்படிப்பட்ட பிராணிகளை கொடுக்கிறோம் என்பதை காட்டிலும் என்ன மனோநிலையில் தருகிறோம் என்பதை தான் அல்லாஹ் தஆலா பார்க்க முடியும். நாம் அல்லாஹ்வுக்காக பெருமையோ முகஸ்துதியோ விளம்பரமோ இது போன்ற நோக்கங்களை கலைந்து விட்டு நான் ரப்புக்காக தருகிறேன் என்கிற மன நீயத்தோடு, மன அழுத்தமான சிந்தனையோடு நாம் கொடுக்கிற பிராணிகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆடு ஒருவரை தொற்றும் அது போதுமானதாக, மாட்டிலோ அல்லது ஒட்டகத்திலோ ஒருவர் தருவதாக இருந்தாலும் தரலாம். 7 பேர் அதிலே பங்கு சேர்வதாக இருந்தாலும் சேரலாம். தன்னுடைய குடும்பத்தில சக்காத்து கடமையான நபர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டிருந்தால் அப்பொழுது நாம் அவர்களுக்கு ஏற்றார் போல ஆட்டையோ அல்லது மாட்டையோ நாம் பலியிட வேண்டும். அல்லாஹ்வுக்காக பலியிட வேண்டும். அந்த ஆடு என்பது அது வெள்ளாடாக இருந்தால் 2 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். செவ்வரி ஆடாக இருந்தால் 1 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதே போல ஆட்டினுடைய தகுதியில் என்று வரும்போது அதிலே கண்ணுக்கு தெரியாத சிறிய குறைகள் என்பது அது மன்னிக்கப்பட்டது. ஹதீஸில குறைகள் என்று வரும்போது அல் அதிஃபாஉல் பக்கினு இஜ்புஹா, அல் அர்ஜாஉல் பக்கினு இஜ்ஜுஹா, அல் மர்தாஉல் பக்கினு மர்துஹா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார். என்ன? ஒரு நோய் அந்த ஆட்டில் இருக்கிறது, அந்த நோய் தெளிவாக தெரியுமையானால் அது குர்பானிக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. ஒரு உடல் ஊனம் அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் அந்த உடல் ஊனம் என்பது தெளிவாக தெரியுமையானால் அது குர்பானியிலே அனுமதிக்கப்பட்ட பிராணி. இப்படியாக எந்த குறைபாடுகள், எந்த பிரச்சனைகள் அந்த ஆட்டிலோ அல்லது மாட்டிலோ தெளிவாக தெரியுமோ அது குர்பானிக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. கொம்பு மேல் பக்கமாக உடைந்திருந்தால் அது பாவம். ஆனால் தலைக்கு உள்பகுதியில் அது உடைந்திருக்கிற போது அப்படிப்பட்ட பிராணிகளை நாம் குர்பானியிலே கொடுக்கக்கூடாது. அப்ப ஆட்டை நாம் குர்பானி கொடுக்க இருக்கிறோம் என்று சொன்னால் பிறகு நமக்கு கிட்டத்தட்ட பிறகு 6 ஆயிடுச்சு. இவ்வளவு நாட்களாக நாம் அப்படித்தான் இருக்கிறோம். இனியும் குர்பானியினுடைய பிராணியை அறுத்து வருகிற வரை நம்முடைய நகங்களையோ ரோமங்களையோ களையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு சுன்னத்தாக்கி உள்ளார்கள். உங்களில் ஒருவர் குர்பானி கொடுக்க நாடி விட்டால் அவர் ஆட்டை வாங்குவது வேண்டுமானால் தாமதமாக இருக்கலாம். ஆனா அதுக்காக வேண்டி வாங்கினதுக்கு பிறகுதான் நான் மீசை தாடிகளை எல்லாம் கத்தரிக்க மாட்டேன் என்று இருக்கக்கூடாது. உங்களில் ஒருவர் குர்பானி கொடுக்க நாடு விட்டால் அவர் துல்ஹஜ் பிறை 1 இருந்து குர்பானியினுடைய பிராணியை அறுத்து முடிகிறவரை அவர்களுடைய ரோமங்களை களைய வேண்டாம், நகங்களை கடித்தோ அல்லது வெட்டியோ எதுவும் அதை எடுக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஆஜிகள் எஹ்ராமுடைய உடையில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப ஆஜிகளுக்கு ஒப்பாக நாம ஆகணும். நாம உடைய எஹ்ராமுடைய ஆடையை உடுத்தலை. இப்ப நம்ம என்ன செஞ்சாங்க, நமக்கு ஒரு செயல்முறையை நமக்கு கற்றுத்தந்தாங்க. நீங்க குர்பானி கொடுக்கணும்னு விரும்புட்டீங்கன்னா, குர்பானி கொடுக்க நாடிட்டீங்கன்னா நீங்களும் ஆஜிகள் மாதிரி இருங்க. இது ஒரு சுன்னத்தான ஒரு அமல். முதல் கட்டமாக முடிகளை, ரோமங்களை, நகங்களை வெட்டாமல் களையாமல் இருப்பது. 2வது கட்டமாக தெளிவான குறைபாடுகள் உள்ள ஆடு மாடுகளை வாங்காமல் இருப்பது. மற்றபடி ஆண் ஆடு பெண் ஆடு என்பதில் எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லை. எது வேண்டுமானாலும் தரலாம்.
பெருமாளுடைய காலத்திலே எருமை மாட்டினுடைய ஒரு நடைமுறை இல்லை என்பதனால் அதை கொடுக்கக்கூடிய வளம் நம்மிடத்தில் இல்லை. சப்போஸ் அது மாற்றினுடைய இனம் என்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தால் அதை நாம குர்பானி கொடுக்கலாம். மற்றபடி நம்முடைய பகுதியில் எந்த எந்த மாடுகள் ரொம்ப நடைமுறையில பரவலாக இருக்குமோ அதை கொடுப்பது. அதே மாதிரி ஆடு விருப்பம் அப்படின்னா தொழுகைக்கு பின்னர் கொடுக்க வேண்டும். தொழுகைக்கு முன்னால் கொடுப்பது என்பது அதை சாதாரணமான இறைச்சியாக ஆகட்டும், சதக்காவாக ஆகட்டும், குர்பானியாக ஆகட்டும், தொழுகை முடிந்த பிறகு தர வேண்டும். திருமணி நாயகம் அவர்கள் தொழுகை முடித்து பொத்துபாவை முடித்து மெம்பரில் இருந்து இறங்கி வந்ததும் சாமிகளிடத்திலே தனக்கான குர்பானி ஆடை அழைத்து வரும்படி சொன்னார்கள். அறுத்து வருகிறார். தொழுகைக்கு பின்னால் தர வேண்டும். அதே போல அறுக்கிற விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வந்த நோக்கம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்படையாக வந்தார்கள். எங்கும் எந்த இடத்திலும் யாருக்கும் தன்னால் ஒரு துன்புறுத்துதல் நிகழக்கூடாது என்பது ரொம்ப கவனமாக இருக்கிறார். நல்ல கவனத்தில் கேட்டுக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து இன்றைக்கு பல மாதிரி வளர்க்கிறார்கள். அதை சில ஆட்களுடைய ஒரு 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 மனத்தனமான செயல் என்று கூட சொல்லலாம். ஆனால் உண்மையில் இஸ்லாம் எதை சொல்லுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாருன்னா, தன்னுடைய ஹயாத்துல தன்னால யாருக்கும் எந்த நேரத்திலும் எந்த வகையிலும் இடையூறு வந்துடக்கூடாது, கஷ்டங்கள் வந்துடக்கூடாது என்பதில் கவனமா இருந்தார். கியாமத் நாள் வரை வரக்கூடிய சமுதாயம் கஷ்டப்பட கூடாது என்பதற்காக வேண்டிய பல அமல்களை வேண்டுமென்று விட்டார்கள், பல இபாதத்துகளை வேண்டுமென்றே விட்டார்கள். ஏன் நாம தொலை போய் நம்முடைய உங்கத்துக்கு அது வாஜிபாகவும் பரதாக ஆகிவிட்டால் என்ன செய்வது என்பதற்காக. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராணியை அறுக்கிற விஷயத்திலேயும் அவர்கள் உபகாரத்தை அங்கே நடைபெறுகிறார். சொன்னார்கள், இன்னல்லாஹ கத்தபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன், அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் இரக்கம் காட்டுவது என்பதை நமக்கு எழுதிவிட்டார். எல்லா வஸ்துக்கள் ஒரு சேரன் எடுத்துக்கொண்டால் கூட அந்த சேரனுக்கு ஒரு ஒரு இரக்கம், ஒரு திருவை நாம காட்டணும். அதுல நாம என்ன செய்யக்கூடாதுங்க, அதை போட்டு உடைக்கவோ கொள்ளவோ, அதை கவுத்தி போட்டு அது மேலே ஏறுறதோ கொள்றது, இதெல்லாம் கூட சேரன் உட்கார்வது. அப்ப அதற்கான உபகாரம், அதற்கான கிருபை என்பது அதை அப்படிதான் பயன்படும். உடனே அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் உபகாரம் செய்வதை எழுதிவிட்டான். எனவே பொங்கலில் ஒருவர் ஒரு பிராணியை கொள்வதாக இருந்தார், அதிலேயும் உபகாரமாக இருந்து கொள்ள வேண்டும். குர்பானி என்கிற பெயரில் உங்களில் ஒருவர் அறுப்பதாக இருந்தால் அந்த அறுப்பதிலேயும் உபகாரம் செய்யுங்கள். அது எப்படி அப்படின்னா, அந்த ஆட்டிற்கு முன்னால நாம கத்தியை தீட்டக்கூடாது. அந்த ஆட்டை படுக்க போட்டுட்டு நாம வேற வேலையை பார்த்துக்கணும். அதை எடுக்க, இது எடுக்க, கையில எடுக்க, கத்தி எடுக்க, அந்த படுக்க போட்டு சரிச்சாச்சு. இதெல்லாம் சித்திரவதை சொல்லுவாங்க. சித்திரவதை செய்வதை தடுத்துள்ளார்கள். ஒரு ஆட்டை அங்கனையே நிறுத்தி இன்னொரு ஆட்டை அறுக்கிறார்கள். அறுக்கிற விஷயத்தில் கூட ரொம்ப கவனமாக, அதற்குன்னு ஒரு சிரமம் இல்லாம முன்பே கத்தியை தீட்டுக் கொள்ள. அதே போல அறுக்கிற விஷயத்தில் நான் சொல்லாதவர்கள் இரண்டு பக்கமும் உண்டான கழுத்து நரம்புகளும் நடுவில் உண்டான உணவு குழாய் மற்றும் மூச்சு குழாய், இந்த நான்கும் அறுபடுகிற மாதிரி நாம அறுக்க வேண்டும். சில பேருக்கு அறுக்க தெரியலங்கிறதுக்காக வேண்டிய என்ன செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் போட்டதுல அப்படி உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு சித்தனை. நமக்கு அறுக்க தெரிந்தால் நாம் அறுக்க வேண்டும், இல்லை என்றால் நீயத்து வைத்து அறுக்க தெரிந்த நபரிடத்தில் கத்தியை கொடுக்கணும். நான் மேல ஒரு செம்பரி ஆட்டை கவுத்தி போட்டு அந்த ரோமங்களை எல்லாம் தாண்டி அந்த இடங்களுக்கு போறதுக்கு அது பெரிய சித்திரவதை இருக்கும். அப்ப நாங்க ரொம்பவும் கோணமாக, அதாவது நாம யோசிக்கிறோம், அடுத்து வழியில கோவம் எப்படி அறுத்தா என்ன, அது ஒரு 5 அறிவுள்ள ஜீவராசி தானே. ஜீவராசி என்று எப்ப நாம் சொல்லிட்டோமோ அதுக்கு ஒரு ஜீவன் இருக்கு, அதுக்கு ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிரை நாம மதிக்கணுங்கிற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாம் கற்றுத்தந்தார்கள். எப்படி என்றால், அது அறுக்கிற விஷயத்துக்கு ரொம்ப கவனம். சரி, நாம கரெக்டாக அப்படி அறுக்கிற போது உணவு குழாயும் மூச்சு குழாயும் இரண்டு பக்கமும் உண்டான அந்த மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள், இதை நாம் அறுத்து விட்டால் மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்கள் அப்படியே நின்று விடுகிறது, ரத்தம் நின்று விடுகிறது. உடனே அந்த ஆடு கோபாவுக்கு போயிடும். அது வலி என்பது இருக்காது. அப்ப ஏன் துடிக்குது? துடிக்கிறது வலியினால அல்ல. என்னைக்கு நாம கவனிச்சுக்கிறோம், எப்ப நாம இப்படி அறுத்துட்டோமோ அப்பொழுது அதனுடைய அந்த ரத்த ஓட்டம் கட்டாகி, மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் கட்டாகி அது ஒரு கோமா நிலைக்கு போயிருக்கு. அப்ப அது துடிப்பது என்பது என்ன அப்படின்னா,
அந்த இரத்தத்தை தரும்படி அதனுடைய ஒரு 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 துடிப்பு என்பது இருக்கிறது. கொஞ்ச நேரத்துல அதுவும் அடங்கினதுக்கு பிறகுதான் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தோலை உதித்து இறைச்சி எடுத்தது. உயிர் போவதற்கு முன்னால் அதை நாம ஏதேனும் ஒரு அவசரத்திலும் அல்லது இன்னொரு ஆட்டை அறுக்கணும் ஒரு அவசரத்திலும் அல்லது அறுக்கக்கூடிய வேகமாக போகணுங்கிற அவசரத்திலும், ஏன்னா இது ஒரு அமல், இது கறிக்கடைக்கு உண்டான பாயா இருக்கிற ஆனல், இது ஒரு இபாதத். இந்த இபாதத்தை எப்படி செய்ய அல்லாஹ் சொல்லுவான், ஈதுடைய தொழுகை தொழுது முடியுங்கள் நாயகமே, பின்னர் குர்பானி கொடு. நீங்கள் முதலில் தொழுங்கள், பின்னர் குர்பானி கொடுங்கள். அப்போ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை சொல்லி நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வே அல்லாஹும்ம ஹாதா மின்னி, அல்லாஹ்வே இது என் புறத்திலிருந்து நான் கொடுக்கிற குர்பானி, ஃபதகப்பல் மின்னி, இதை ஏற்றுக்கொள் என்று நாம் ஒரு துஆவை செய்து அறுக்க வேண்டும். நமக்கு அறுக்க முடியாவிட்டால், அறுப்பதற்கான சக்தி நமக்கு இல்லைன்னா அந்த இடத்துல நாம வந்து ஆஜராகி நிற்கிறோம். பாத்திமா இடத்திலே சொல்வார்கள், பூமி யா பாத்திமத்து அலா உதவியத்துக்கு, பாத்திமாவே உன்னுடைய அந்த உதவியாவுக்கு அருகில் வந்து நின்று, நீ வந்து நின்றதும் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படின்னு சொன்னா நாம் அந்த இடத்துல நிற்கணும், நியத்து வைத்து நாமே அறுக்கணும், இல்லை என்றால் யாருக்கு கொடுத்து அறுக்க சொல்ல வேண்டும். அறுக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இறைச்சிகளை நாம 3 பங்காக ஆக்கி ஏழை எளிய மக்கள், உறவினர்கள் நமக்கு என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்துல மதீனாவுல கொஞ்சம் வறுமை இருந்தது. அப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த குர்பானி பிராணிகளை, அதனுடைய இறைச்சிகளை 3 நாளைக்கு மேல நீங்க சேகரிச்சு வைக்காதீங்க, சாப்பிட படிக்கன்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் இது மாதிரி நாங்க செய்யணுமா அல்லது? நபி அவங்க சொன்னாங்க, குலு வத்தஹீரு, நல்லா சாப்பிடுங்க, எவ்வளவு நாட்களுக்கு வேண்டுமானாலும் சேமித்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. இப்படியாக குர்பானியுடைய சட்டங்கள் இருக்கிறது. நாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அறுக்கிற விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஆட்டை வாங்குற விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் நம்முடைய குர்பானி பிராணிகளை அதனுடைய அந்த நியத்தை ரப்புல் ஆலமீன் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செயலாக ஆக்கியர்கள் புரிவார்கள். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.